ராமன் போய்விட்டான். அவனை சுமந்து சென்ற தேர் சக்கரங்கள் உருளும் ஒளியும் மறைந்து விட்டது. பின் தொடர்ந்து சென்ற மக்களின் தவிப்பும் ஆரவாரமும் அடங்கிவிட்டது. நிசப்தம் அயோத்தியை கவ்வியது. தசரதன் முற்றிலும் செயலிழந்தார். வேதனையில் தடுமாறினார். தன்னுடன் ராமன் இல்லை என்ற உண்மை தனலாய் தகித்தது. அவரது உடல் பொலிவு வந்தது, மெலிந்தது, வற்றியது. தரையிலிருந்து கையை ஊன்றி எழவும் சக்தியின்றவராக போனார். காட்டுக்கு போ என்று சொன்னதை ஒரு மந்திர ஆணையாக ஏற்று அப்படியே செய்த ராமன், அடுத்து போகாதே என்று புலம்பினேனே, அதை ஏன் ஏற்கவில்லை? இத்தனைக்கும் காட்டிற்கு போகச் சொன்னது நேரடியாக கைகேயிதான். என் சார்பாக அவள் சொல்லியிருக்கிறார் என்றாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்த ராமன், நான் நேரடியாக போக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட போது அதற்குரிய மரியாதையை அவன் ஏன் தரவில்லை? தனக்குள்ளாக புலம்பிக் கொண்டிருந்தார் தசரதன். முதலாவது, தாய்க்கு தந்தை கொடுத்த வரம், அதில்தான் சம்பந்தப்பட்டிருப்பதால் அதை தந்தையாக கட்டாயம் நிறைவேற்ற வேண்டியது தன் கடமை. அடுத்து தன்னை போக வேண்டாம் என்று அவர் தடுத்த உணர்வானது பாசத்தின் பிரதிபலிப்புதான். 14 வருடங்கள் கழித்து புதுப்பித்து கொள்ள கூடியதுதான் என்றே ராமன் கருதினான். இரண்டாவது கோரிக்கைக்கு மதிப்பளித்து அவன் அயோத்தியிலேயே தங்குவதனால் என்னென்ன விரும்பத்தகாத நிகழ்வுகளை காண வேண்டியிருக்கும் என்பதை ஊகித்ததனாலும் அதை ராமன் ஏற்கவில்லை. பாசத்தால் கட்டுண்டு கிடந்த தசரதனுக்கு இது புரியவில்லைதான். ராமன் பிரிவு வெறும் 14 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் என அவரால் சமாதானப்படுத்தி கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அயோத்தியில் கோலோச்சப் போகும் பரதன் அந்த காலகட்டத்திற்கு பிறகு ராமனை இந்த நகருக்குள் வர விடுவானோ அல்லது ராமன் எங்கே திரும்பி விடுவானோ என்ற அச்சத்தில் தானே காட்டிற்கு சென்று ராமனை கொன்று விடுவானோ? இதற்கு கைகேயும் உடந்தையாக இருப்பாளோ? இந்த தற்காலிக பிரிவு போதாதென்று அடுத்து ராமனிடமிருந்து நிரந்தர பிரிவு என்ற சோகத்தையும் தான் சுமக்க வேண்டி இருக்குமோ என்றெல்லாம் பயங்கர கற்பனைக்கு உள்ளானார் தசரதன். அதனால்தான் வருந்தி விரும்பி கேட்டுக்கொண்டதன் பேரில் சும்மா காட்டுக்கு போவதாக காண்பித்து கொண்டு ராமன் மீண்டும் அயோத்திக்கு திரும்பி விடுவான் என சிறு குழந்தை போல ஆவலுடன் காத்திருந்தார் தசரதன். அதே போல அயோத்திக்குள் தேர் நுழைந்ததாக தகவல் கிடைத்ததுடன் அவர் பரபரத்தார். ராமன் மனம் மாறி திரும்பி வந்திருப்பான் என்ற அளவு கடந்த பாச எதிர்பார்ப்புடன் சுமந்திரனை எதிர்நோக்கினார். ராமன் திரும்பி வராத சோகத்தை தம் தோற்றதாலேயே தெரிவித்தார் சுமந்திரன். தேர் சக்கரங்களில் படிந்திருந்த சேரும் தேரின் மேல் ஒட்டி சிக்கியிருந்த மரக்கிளைகளும் கொடிகளும் அந்த சோகத்தை அதிகப்படுத்தி காட்டின. மிகுந்த ஏமாற்றம் அடைந்தாலும் ராமன் எங்கே இருக்கிறான்? கானகம்தான் என்றாலும் அருகிலேதானே இருக்கின்றான் என்று ஆதங்கத்துடன் கேட்டார் தசரதன். இல்லை அரசே, மூவரும் மூங்கில் மரங்கள் அடர்ந்த காட்டுக்குள் வெகு தொலைவுக்கு நடந்து சென்று விட்டார்கள் என்று பதிலளித்தார் சுமந்திரன். நெஞ்சில் ஈட்டி பாய்ந்தது போல துடித்தார் தசரதன். அவருக்கு ராமனின் வைராகியம் புரிந்தது. இனி 14 ஆண்டுகளுக்கு முன் அவன் அயோத்தி திரும்ப மாட்டான். பளிச்சென்று முந்தைய சம்பவம் ஒன்று அவருக்கு நினைவு வந்தது. நாட்டிற்குள் வந்த தொல்லை கொடுக்கும் காட்டு விலங்குகளை வேட்டையாட அவ்வப்போது வனத்திற்கு செல்வார் தசரதன். அப்படி ஒருமுறை சென்றார். ஏற்கனவே சப்த வேதனம் என்ற வில்வித்தையில் அபார தேர்ச்சி பெற்றவர் அவர். அதாவது ஏதேனும் ஒரு மிருகம் ஒலி எழுப்புகிறது என்றால் அது எந்த மிருகம், எத்தனை தொலைவில் இருக்கிறது என அனுமானித்து இங்கிருந்தபடியே அம்பு எழுதுவார் என்றார். அடுத்த கணமே அந்த மிருகம் உயிரிற்று கீழே விழும். இத்தகைய ஆற்றல் பெற்ற அவர் அதனாலேயே கர்வம் கொண்டிருந்தார். தான் ஊகம் தப்பாவாது, தன் குறிப்பும் தப்பாது என்ற ஆணவம். அந்த வகையில் சரையு நதிக்கரையில் நின்றிருந்த போது தொலைவில் அடர்ந்த மரங்களுக்கு அப்பால் ஒரு யானை தண்ணீர் உறிஞ்சி குடிக்கும் ஒலியை கேட்டார். அந்த காட்டு யானை தன் நாட்டு மக்களை துன்புறுத்துவதாக கூடியதாக இருக்கும் என்ற எண்ணத்தில் உடனே அந்த இலக்கு நோக்கி அம்பை செலுத்தினார். பொதுவாக தர்மசாஸ்திரன்படி யுத்தம் தவிர்த்தது. பிற சந்தர்ப்பங்களில் யானையை கொள்வது பாவம். ஆனால் தான் ஒரு சப்தவேதி என்ற அகங்காரத்தில் கண்ணால் காணாமலே சப்தத்தை வைத்தே யானையை கண்டுபிடித்துவிட்ட மமதியில் அவ்வாறு அவர் அம்பை எழுதுதான் தவறாக போய்விட்டது. ஆமாம், அவருடைய அம்பு பாய்ந்த அதே கணத்தில் அம்மா என்ற ஒரு சிறுவனின் தீனக்குரல் கேட்டது. திடுக்கிட்ட தசரதன் குரல் கேட்ட திசை நோக்கி விரைந்தார். அங்கே சலபோசனர் என்ற முனிவரின் குமாரன் சுரோசனன் மீது அம்பு பாய்ந்திருந்தது. சிரவணகுமாரன் என்று அழைக்கப்பட்ட அந்த சிறுவன் பார்வை இழந்திருந்த தன் பெற்றோரிடம் பாசமும் பக்தியும் கொண்டிருந்தான். பெற்றோர் தீர்த்த யாத்திரை போக விரும்பியதால்
அவர்களை இரு உரி கட்டிய காவடியில் அமர்த்தி சுமர்ந்து சென்று கொண்டிருந்தான். வழியில் அவர்கள் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டதால் அந்த காவடியை ஒரு மரணிகளில் வைத்துவிட்டு உடன் கொண்டு வந்திருந்த குடத்தை எடுத்துக்கொண்டு நதிக்கு வந்தான். நதியில் குடத்தை அமுக்கி நீர் நிரப்பிய போது அது ஒரு யானை நதியிலிருந்து நீரை உறிஞ்சி குடிப்பது போல சப்தம் ஏற்படுத்தியது. இதை கேட்ட தசரதன் அந்த ஒலியை வைத்து யானைதான் என நினைத்து அம்பு எழுதிவிட்டார். தான் பெருந்தவறு இழுத்தது அறிந்து ஓடோடி போய் சிறுவனை தன் மடியில் தாங்கிக் கொண்டார். தன் தவற்றை புலம்பலாக தெரிவித்தார். ஆனால் சிறுவனோ, ஐயா, நான் இனி பிழைப்பதற்கில்லை. அந்தகர்களான என் பெற்றோர் தாகத்தோடு காத்திருப்பார்கள். அவர்களுக்கு தண்ணீர் எடுக்கத்தான் வந்தேன். சரி, என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். இந்த நீரை கொண்டு போய் அவர்களிடம் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்ட சிரவணகுமாரன் உயிர் விட்டான். கண்ணீருடன் கையில் நீருடன் அவனது பெற்றோரை போய் பார்த்தார் நம்ம தசரதன். அவர்களிடம் நீரை கொடுத்தபோது அவ்வாறு தருவது தங்களின் மகன் இல்லை, வேறு யாரோ என்பதை புரிந்து கொண்ட அவர்கள், யார் நீ என கேட்டனர். வேறு வழியின்றி தசரதன் நடந்ததை சொன்னார். அப்படியே துடிதுடித்து போனார்கள். சிறுவனின் உடலை சிதையில் இட்டு தீ மூட்ட தசரதன் தானே முன் வந்தார். நானே உங்களுக்கு மகனாக இருந்து நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றி தருகிறேன் என்று உறுதியளித்தார் தசரதன். வேதனையில் அரற்றிக் கொண்டிருந்த இந்த பெற்றோர் பொறுக்க மாட்டாமல், எங்கள் குழந்தையை இழந்து தவிப்பது போல நீயும் உன் மகனை பிரிவதால் உயிர் விடுவாய் என சாபமிட்டனர். அது மட்டுமில்லாமல் அதே சிதையில் விழுந்து இருவரும் தன் உயிரையும் மாய்த்து கொண்டனர். அவர்கள் சாபத்தால் தசரதர் துயருற்றாலும் ஓரளவு மகிழவும் செய்தார். ஆமாம், அதுவரை தனக்கு மகப்பேறு இல்லாததால் வருந்தியிருந்தார் அவர். இந்த சாபம் பலிக்க வேண்டும் என்றால் தனக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட வேண்டும் அல்லவா? ஆனால் மகன் பிறந்த பிறகு அவனை இழப்பதும் அதனால் ஏற்படும் சோகமும் எத்தகையது என்பதை அவரால் அப்போது உணர இயலவில்லை. இப்போதுதான் அவர் உணர்ந்தார். இந்த கதையில் நமக்கு தெரிந்த அறம் என்னவென்றால், நாம் முற்பகுதியில் என்ன செய்கின்றோமோ அதுவே நமக்கு பிற்பகுதியில் வந்து யமனாய் நிற்கும். அதனால் முடிந்தவரை நல்லது செய்யுங்கள், நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்.